எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காய் எடுத்துருக்கிறேன். பாட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது நமக்கு கிரில் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இப்போ ஒரு கிரில் கம்பியில் குத்தி ஸ்டவ்வில் வச்சு அதை சுட்டெடுக்க போகிறேன். அப்போ அல்லது கம்பி இல்லைன்னா நீங்கள் ஒரு கிரில் ஸ்டாண்டு கூட போட்டு நீங்கள் அது கிரில் பண்ணி எடுக்கலாம். அது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கின் டார்க்கு பிளாக் ஆகிறது வரை நீங்கள் அதை டேர்ன் பண்ணி அதை சுட்டெடுக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் பெருசானதால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே அது கிரில் ஆகி வரும். இப்போ மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ஒரு கத்தியால் எடுத்து நமக்கு நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது சீடோடே நான் அரைக்க போகிறேன். அதாவது சீடு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அதனால் நான் சீடு எடுத்து மாற்றலை. உங்களுக்கு வேண்டாம்னா மாற்றிடுங்க. இப்போ நான் இதில் மிக்சியில் போட்டு அது அரைக்க போகிறேன். அந்த தண்ணியோடய நீங்கள் விடணும். எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டிய தேவையில்லை. நம்ம சுரைக்காயிலே தண்ணி இருக்கும், அதை அப்படியே விட்டால் போதும். நீங்கள் இது பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்தாலே போதும். குறைகுறைப்பாக இருந்தால் போதும் நமக்கு. அதனால் க்ரஷ் பண்ணி எடுங்க. இப்போ நான் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். அதில் அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இதில் ஒரு 4 பல் பூண்டு எடுக்கிறேன். 4 அல்லது 5 அவ்வளோ எடுத்தால் போதும். நல்ல சுவையாக இருக்கும். பூண்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம் நீங்கள். இப்போ இதில் ஒரு பெரிய ஆனியன் கூட நான் சாப் பண்ணி போட போகிறேன். நான் எடுத்தது ஒரு பெரிய சைஸ். அது என்னோடது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது சுரைக்காய். ஆனால் உங்களுக்கு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்தாச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட கீறி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், தேவைக்கு உப்பும், கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை ஆக வேண்டிய தேவையில்லை. லைட்டாக ஒன்று கலர் மாறினாலே போதும். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரக பொடியும், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு 3 பெரிய டொமாட்டோ கட் பண்ணி சாப் பண்ணி போடுங்க நீங்கள். இது நமக்கு இப்போ டொமாட்டோ ஸ்மாஷ் ஆகி வரணும், அது வரை நமக்கு குக் பண்ணணும். அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு அடைச்சி திறந்து அப்படி பண்ணியாச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகி வரும். இதில் போடுறதுக்காக ஒரு 1/4 கப்பு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். நான் இது என்னோடய அவனில் வச்சு நான் தான் ஃப்ரை பண்ணி எடுத்தது. அப்போ இது நமக்கு நான் க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் நல்ல பவுடர் ஆகக்கூடாது. மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக எடுத்தால் போதும். இப்போ என்னோடய டொமாட்டோ நல்ல ஸ்மாஷ் ஆகிருக்கு. நான் இடையில எனக்கு ட்ரையாக இருந்ததுனால 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டேன், ஆயில் விடலை. உங்களுக்கு தேவையான ஆயில் விடுங்க, அல்லது 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டாலே போதும். கரெக்டாக வரும் நமக்கு நல்ல ஸ்மாஷ் ஆகி. இதில் நான் இப்போ குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த நிலக்கடலை கூட ஆட் பண்ணியிருப்பேன். அடுத்து நமக்கு க்ரஷ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட சுரைக்காய் அது கூட ஆட் பண்ணலாம். நல்லா அரைக்கக்கூடாது, நல்ல கவனம். நீங்கள் இது ரெண்டும் நீங்கள் க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நமக்கு எல்லாம் குக் ஆனது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்று கலந்து விட்டாலே போதும். நமக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். ஒன்று அடைச்சி வச்சு திறந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஒன்று மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்தால் போதும். ரொம்ப சுவையாக இருக்குது. சால்ட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு, உப்பு தேவைக்கு பார்த்து போடுங்க. இப்போ இதில் கொரியாண்டர் லீஃப் கூட விதறி நமக்கு எடுக்கலாம். இது ரொம்ப சுவையானது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேரா பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.